கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 26 அதிகாரம் 7வது வசனம். நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்திருக்கிறீர். ஆம் தெய்வ பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேளையில நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய தேவன். நம்முடைய வாழ்நாளை செவ்வைப்படுத்துகிறவரும் ஆண்டவராகிய தேவன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாதைகளிலே தாறுமாறாக சரியான வாழ்க்கை வாழ முடியாதபடி கரடுமுரடான பாதைகளிலே போய்கொண்டிருக்கிறீர்களோ, நான் போகிற பாதை எனக்கு சரியாக இல்லை, நான் போகிற பாதையும் நான் அறிந்திருக்கிறேன், சில நேரங்களில் அறியாமலும் போய்கொண்டிருக்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கையின் பாதைகளிலே போய்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த பாதை எங்குதான் கொண்டு போய் முடியும் என்று சொல்லி, இந்த வாழ்க்கை எங்குதான் கொண்டு போய் முடியும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, இதோ இந்த வேளையில வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய பாதை செம்மையாக இருக்கும். ஆம், இந்த நீதிமானுடைய பாதையை செம்மையாய் மாற்றுகிறவர் ஆண்டவராகிய தேவன். இன்றைக்கு உங்கள் பாதையை, என்னுடைய பாதையை, அதாவது உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, செம்மைப்படுத்தி உங்களையும் என்னையும் கர்த்தர் சரியான பாதைகளில், செம்மையான பாதையில் நடத்தி உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து, அந்த பாதை இயேசுதான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் வழியை பின்பற்றி போவோம். கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.